ஆரம்ப காலகட்டத்துல பண்டமாற்று முறைன்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது பார்ட்டர் சிஸ்டம். நீங்க வந்து நெல்லு வச்சிருப்பீங்க. இன்னொருத்தர் பருப்பு வச்சிருப்பாரு. உங்களுக்கு பருப்பு வேணும்னா, இந்த நெல்ல குடுத்துட்டு பருப்ப வாங்கிப்பீங்க. இதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இதுக்கு அடுத்து என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இருக்கிறவங்க இந்த மாரி மாத்திப்பாங்க. வயல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பொதுவா ஏதாவது ஒரு பொருள கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டுபிடிச்சது தான் பணம் அப்படின்ற ஒரு காகிதம். அந்த பணம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, பணக்காரங்க நெறைய வச்சிருந்தாங்க. ஏழைங்க கம்மியா வச்சிருக்காங்க. அந்த பணக்காரங்க அதிகமா வச்சிருக்க பணத்த ஏதாவது ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணணும். அதாவது வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடமா தான் பேங்க் அப்படின்றது ஒண்ண உருவாக்க வச்சாங்க. இந்த பேங்க்ல வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட பணத்த கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரியான இந்த 2 விஷயங்களும் பேங்க்ல நடக்கும். சரி, பேங்க் உங்க ஊர்லயே இருக்கு. நீங்க பண்ணிப்பீங்க. இப்ப நான் வெளியூருக்கு போறேன். அப்ப என்ன பண்றது? இதுக்காக வந்தது தான் கிரெடிட் கார்டு. யாராவது ஒரு 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க ஒரு மிஷின்ல கார்ட போட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட காசு வரும்னு சொன்னா நம்பியிருப்பீங்களா? ஆனா, அது நம்பப்பட்டது. அதுதான் கிரெடிட் கார்டு. இப்ப அதுக்கு அடுத்ததும் ஒண்ணு வந்துருச்சு. என்னன்னா, நீங்க உங்களோட டெஸ்க்டாப்லயோ இல்லாட்டி லேப்டாப்லயோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்டர்நெட் பேங்கிங்லயே உங்களோட காச அனுப்பலாம், திரும்ப வாங்கிக்கலாம். நம்ப முடியாத விஷயங்கள நம்ப வைக்கிறதாங்க டெக்னாலஜி. இப்ப நான் மேல சொன்ன எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ அப்படின்னு ஒரு இதுக்கு வந்திருக்கோம். இப்ப நெறைய பேர் சொல்வாங்க, என்னோட வெப்சைட்ட வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. என்னால வந்து எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியல. என்னோட அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியலன்னுவாங்க. இந்த ஹேக்கிங்லாம் எப்படி நடக்குது? அவங்க எத வந்து பிளாக் பண்றாங்க? என்னன்னா, சர்வர பிளாக் பண்ணிருவாங்க. சர்வர ஹேக் பண்ணிருவாங்க. அதனால தான் உங்களோட வெப்சைட்ல எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியல. எந்த ஒரு டீலிங்குமே பண்ண முடியல. இப்ப இத எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிரியேட் பண்ணது தான் பிளாக் செயின். பிளாக் செயின்னா என்னன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்புன்னு சொல்லலாம். அதாவது நீங்க அத வச்சு உங்களோட வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, யாராலயுமே அத ஹேக் பண்ணவே முடியாது. நம்ம கிரிப்டோ கரன்சின்றது கம்ப்ளீட்டா பிளாக் செயின் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய ஆள பத்தி பார்க்க போறோம். வேற யாரும் இல்ல, நம்ம பிட்காயின். 2008ல முதல்ல ஒரு ஃப்ரீயா குடுத்துட்டு இருந்த ஒரு காயின் தாங்க இந்த பிட்காயின். நீங்க யுஎஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு $500 இல்ல $1000 நீங்க வந்து ப்ரொவிஷன்ஸோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா, வெளியில வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீயா பிட்காயின் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காயின நெறைய பேர் இத வச்சு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, அக்கம் பக்கத்துல இருக்க பேக்கரி, ரெஸ்டாரண்ட் இதுலலாம் நீங்க பிட்காயின குடுத்துட்டு இங்க வந்து ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போலாம். என்னன்னா, அந்த மாரியான அக்ரீமெண்ட்ட பிட்காயின கிரியேட் பண்ணவர் வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆப்வியஸா ஒரு பொருள குடுத்தா நமக்கு சாப்பாடு குடுப்பாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஃப்ரீயா குடுத்தா வாங்கி எவ்வளோ ஸ்டாக் பண்ண முடியும்? பண்ணுவீங்க. இத நீங்க இன்டர்நெட்ல பார்த்தா தெரியும். ஒருத்தரு 10,000 பிட்காயின குடுத்து ஒரு பிஸ்ஸா சாப்பிட்டுருக்காரு. 2008ல அந்த ஒரு பிட்காயினோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 80 பைசா. உங்க எல்லார்கிட்டயும் இப்ப 6வது விரலா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல். மொபைல்ல போயிட்டு பிட்காயினோட இன்னைய ரேட் எவ்வளோன்னு பாருங்க. இன்னைய பிட்காயினோட ரேட்டு 66லருந்து 70 லட்சம் ரூபா. யோசிச்சு பாருங்க. 2008ல ஃப்ரீயா கிடைச்ச ஒரு பொருள் இப்ப ஒரு பிட்காயினோட விலை 70 லட்சம் ரூபா. ஆனா இத அப்ப வந்து யாரையாவது வாங்க சொல்லியிருந்தா வாங்கியிருப்பாங்களா? ஏன்னா பயம். பிட்காயின் மாதிரியே அடுத்தது ஒரு காயின் இருக்குங்க. அதுதான் எத்திரியம். நீங்க நம்ப மாட்டீங்க. அதுவும் இதே மாதிரியே தான். 40 பைசால அது ஆரம்பிச்சது. இப்ப அதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,4 லட்சம் ரூபா. இன்னொன்னு, நீங்க இப்ப லேட்டஸ்டா ஒரு வாரமா பார்த்திருப்பீங்க. யுஎஸ்ல எலெக்ஷன் நடக்குது. ட்ரம்ப் ஜெயிப்பாரா? இல்ல மேம் ஜெயிப்பாங்களா? அப்படிங்கிறது. ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவரு ஜெயிச்ச உடனே ஒரே நாள்ல வந்து 5 to 10% வந்து கிரிப்டோ எல்லாமே ஏறிடுச்சு. ஏன்னா அவர் வந்து கிரிப்டோவோட ஒரு ஆதரவாளர். அவர் வந்து கிரிப்டோ வந்து வேர்ல்ட் வைடா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொன்ன முதல் ஆள். இப்ப அவரோட ஆட்சியில நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கண்டிப்பா கிரிப்டோவுக்கு நல்ல growth இருக்கும். நீங்க 2008ல பண்ண தப்ப திரும்ப இப்ப பண்ணாதீங்க. இப்ப நான் ஏற்கனவே என்னோட முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐபி பத்தி சொல்லியிருப்பேன். அப்ப எஸ்ஐபில என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், அப்படி இல்லாட்டி கோல்டு, கமோடிட்டி, ஈக்விட்டி இப்படி வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு இருப்பேன். இப்ப 6வதா இந்த கிரிப்டோவையும் சேர்த்துக்கோங்க.
80 பைசா இருக்கிற பொருளுக்கு வந்து 70 லட்ச ரூபா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, இப்ப ரூ. 6 ரூ. 7 இருக்கிற ஒரு கிரிப்டோக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4 லட்ச ரூபா போறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அதனால கீனா கிரிப்டோ வந்து வாட்ச் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க. அவரு 2008ல என்னை வந்து பார்த்தாரு. பார்த்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு 1000 பிட்காயின் வாங்கலான்னு இருக்கேன். அப்போதைய விலைக்கு அது வந்து ரூ. 42,000. ஏன்னா, அப்ப டாலரோட விலை வந்து அரௌண்ட் ₹42 ₹45 இருந்துச்சு. ஸோ அவர் வாங்குறேன்னு சொன்னாரு. நீ வேணா இப்ப வாங்குறதுனா வாங்கு. எனக்கு வந்து அப்போ மேரேஜ் ஆன புதுசு. நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுல கொஞ்சம் தயக்கம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இல்ல எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இல்ல அப்படின்னு. ஏன்னா அப்ப என்னோட மூளை வந்து எப்படி யோசிச்சதுன்னா, நம்ம வந்து ஒரு 40,000 குடுத்து இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு 3 பவுன் 4 பவுன் ஜுவல்லரி வாங்கி வச்சிரலாமேன்ற ஐடியா தான். எல்லா லேடீஸ்க்குமே மேஜரா வந்து இந்த இன்டென்ஷன் தான் இருக்கும். யாருமே பிட்காயின் வந்து இந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கவே இல்ல. பிட்காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஃபோர்காஸ்ட் மைண்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் அதுல ஜெயிச்சாங்க. பயந்துகிட்டே பண்ணவங்க யாருமே அதுல இன்வெஸ்ட்மே பண்ணல. அப்ப 1000 காயின் வாங்கின என்னோட ஃப்ரெண்டோட வேல்யூ இப்ப எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிட்காயினோட வேல்யூ அரௌண்ட் 6000 CR, அதாவது 6000 கோடி. அவர் வந்து வெல் செட்டில்டு. அவர் இன்னும் ஒரு 4-5 ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இப்போ அப்போ வந்து நான் ஒரு 40,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருக்கும். அதனால இது வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஈக்விட்டி மாதிரியோ கமாடிட்டி மாதிரியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் லாங் டேர்ம்ல இந்த ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட 100 இல்லை 200 மடங்கு உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா குவிண்ட்ராஃபின் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.